என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நேற்று தினத்தில் நமக்கு கிடைத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கூட இந்த சின்ன தியானத்தை கேட்குறவங்க ஒருவேளை சோர்ந்து போய் கடவுள் ஏன் எனக்கு இதை செஞ்சார் தரல அப்படிலாம் யாராவது சொல்லிட்டு இருந்தால், நேற்றைய செய்தி கடந்த 2ஆம் தேதியிலிருந்து வாக்குத்தத்தங்களை குறித்து நான் பேசுகிற வார்த்தைகளை அனுப்பி வையுங்கள். இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் அதை அனுப்பி வைங்க, அவர்களை உற்சாகப்படுத்துங்க. தேவன் போய் சொல்லவே மாட்டார். திரும்ப சொல்லுகிறேன், வாக்குத்தத்தம் கொடுத்தவர் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு. ஏன்னா அந்த வார்த்தை சாகாது, அந்த வார்த்தை காலாவதி ஆகாது. எனவே விசுவாசியுங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனம், சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் மாற்றுகிறார். அப்போனா ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் முற்பிதாக்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாமும் சுதந்தரித்து கொள்ள முடியும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிற முறைதான் பல நேரங்களிலே தவறாக, உலக பிரகாரமாக, குருட்டாம் போக்கிலே நாம் பல நேரங்களில் அதை எடுத்துக்கொள்கிறோம். கேர்ஃபுல்லாக இருக்கணும். வசனத்தின்படி ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் சுதந்தரித்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கையில் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் பேசும்போது கர்த்தர் சில வார்த்தைகளை உங்களுக்கு தருகிறாரா, எழுதி வைங்க, விசுவாசிங்க. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இரண்டாவதாக இன்றைக்கு நான் எபிரேயர்களின் நிருபம் 6ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்திலே ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். இரண்டாவது இன்றைக்கு எபிரேயர் 6:15, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். பொறுமையாய் காத்திருந்து. இரண்டாவது, நமக்குள்ள அந்த பொறுமை தேவை. நேற்று நான் சொன்னேன், அந்த பர்ஃபெக்டான ஃபெய்த் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு அந்த பேஷன்ஸ் நமக்கு ரொம்ப தேவை. அது பொறுமை ரொம்ப அவசியம். இந்த பொறுமை இல்லாதனால தான் நிறைய நேரம் வாக்குத்தத்தங்களை நம்ம இழந்து போகிறோம். பாருங்கள், அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. தேவனுடைய நேரம் வேறு, நம்முடைய நேரம் வேறு. நம்ம நம்முடைய டைமை பல நேரங்களில் இதுதான் பர்ஃபெக்டான டைம், இன்றைக்கி செஞ்சால் தான் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நிறைய நேரம் நிறைய காரியத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் அவர் நேரம் இருக்குது பாருங்கள், அதுதான் பர்ஃபெக்ட். நம்ம நேரம் அல்ல. நம்முடைய நேரம் நம்ம பர்ஃபெக்டாக மாற்ற ட்ரை பண்ணுறோம். ஆனால் பர்ஃபெக்ட் டைம் என்னென்னா அவர் என்னைக்கு செய்கிறாரோ அதுதான் பர்ஃபெக்டான டைம். ஸோ அவர் செய்யட்டும். அவர் எல்லாவற்றையும் குறித்த காலத்திலே அவர் செய்து முடிப்பார். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே தேவனுக்கென்று ஒரு குறித்த காலம் ஒன்று உண்டு. திராட்சரசம் இல்லை என்று சொல்லி அவருக்கு அறிவிக்கப்பட்ட போது மரியாள்கிட்ட இயேசு சொன்ன ஒரு அழகான வார்த்தை, இன்னும் வேலை வரல. ஸோ ஹி வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஃபாதர்ஸ் டைம். அப்பாவுடைய அந்த டைமுக்காக இயேசு காத்திருந்தார். மாம்சத்தில் வந்தவர், பிதாவுக்கு சமமானவர். ஆனால் எவ்வளவு தூரம் நம்ம தேவனுடைய சித்தத்துக்கும் தேவனுடைய நேரத்துக்கும் காத்திருக்க வேண்டும் என்று அவர் அங்கே அறிவுறுத்துகிறார், சொல்லி கொடுக்கிறார். பல நேரம் நம்ம நினைக்கிறோம், எப்போ செய்யாமல் அப்புறம் எப்போ செய்ய போகிறாங்க. நம்முடைய மைண்ட் செட் என்ன தெரியுமா, நம்ம போட்ட பிளானின் படி அவர் செய்யணும்னு நினைக்கிறோம். இல்லை, அவர் செய்வார் என்றால் அங்கே அதில் ஒரு அற்புதம் இருக்கும், அதில் மகிமை இருக்கும். சரி, நான் போட்ட பிளானில் அவர் செஞ்சுட்டு அதில் என்ன அவருக்கு மகிமை? யோசித்து பாருங்களேன். நான் கனடா போகும்போது, கனடா 25ஆம் தேதி நவம்பர் மாதம் அங்கே இருக்கணும். ஸோ 3ஆம் தேதி டிசம்பர் மாதம் நம்முடைய காலேஜ் கிராஜுவேஷன். அப்போது எல்லாம் பிளானெல்லாம் போட்டுட்டு விசா அப்ளை பண்ணுறோம். விசா லேட் ஆகுது. அன்யூஷுவல் டிலே. ஏன்பா அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஆரம்பத்துலேருந்தே அப்படி ஒரு பழக்கம். தேவன் நல்லவர், தப்பே செய்ய மாட்டார். ஆமென் சொல்லுங்க. தேவன் நல்லவர், தப்பே செய்ய மாட்டார். அப்போது அந்த 26th நைட் மழை பெய்யுது, 27th மார்னிங் பயங்கர தண்ணி. நான் யோசித்தேன், இதுக்கு தான் 25ஆம் தேதி கர்த்தர் கொண்டு போகல. ஏன்னா வீடு ஃபுல்லாக தண்ணி. அம்மா உடம்பு சரியில்லை, அவங்கள எல்லாரையும் கூட்டிகிட்டு என்னுடைய சகோதரியுடைய வீட்டுக்கு கொண்டு போகிறோம். சாயங்காலம் பார்க்குறோம், இன்னும் தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சு. அடுத்த நாள் தண்ணி வற்றலை, வீடை சுற்றி தண்ணி. ஸோ எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டிய நேரம்.
அடுத்த வாரம் அம்மா இன்னும் சிக்காராங்க. நான் திரும்பி ஜோம் பண்ணுறேன், ஆண்டவரே இந்த வாரம் வந்துட்டா கூட நான் ஓடிடுவேனே, 3ஆம் தேதி கிராஜுவேஷன், கொஞ்சம் ஒரு வாரம் பிந்தி போடுங்கன்றேன். 9ஆம் தேதிக்கு மாத்துறேன். இன்னும் டிலே ஆகுது. 16ஆம் தேதிக்கு நான் அதை மாற்றுறேன். அவங்ககிட்ட சொல்லிட்டேன் 16th வைங்க, 16th கன்ஃபார்மாக நான் வருவேன். ஏன்னா அதில் ஒரு சமாதானம் எனக்கு கிடச்சிது. ஏன் இன்னும் டிலே ஆகுது தெரியல, ஆனால் அவர்கிட்ட ஏன்னு கேட்க மாட்டேன். ஒன்று நீங்கள் சரியாக செய்வீங்க, தப்பு செய்ய மாட்டீங்க ஆண்டவரே. கரெக்டாக 10ஆம் தேதி அம்மா கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைகிறாங்க. 12ஆம் தேதி அடக்கம். 13ஆம் தேதி விசா என் கைக்கு வருது. 14ஆம் தேதி ட்ராவல் பண்ணுறேன். 16ஆம் தேதி ஊழியத்தை முடிச்சிட்டேன். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, தேவன் உங்களுக்கான காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் பொறுமையாய் காத்துருங்க. என்னான்ற இப்படி பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே போக வேண்டாம், எனக்கு தேவையே இல்லை, அப்படி ஒரு ஊழியமே தேவையில்லை, நான் செய்ய மாட்டேன். இதெல்லாம் நம்ம நிறைய நேரம் ஆண்டவரை பகைச்சிக்கிட்டு நம்ம எங்கே போகிறோம், யார்கிட்ட போகிறோம்? பொறுமையாக இருங்க. அவர் கூட்டிகிட்டு போனால் பெஸ்ட்டாக இருக்கும். அவர் கூட்டிகிட்டு போனால் பர்ஃபெக்டாக இருக்கும். அவர் செஞ்சால், அவர் கொடுத்தா, அவருடைய டைம் என்றைக்கும் க்ளோரியஸாக இருக்கும். யோசித்து பாருங்களேன், திராட்சரசம் குறைஞ்ச உடனே அற்புதம் நடந்திருந்தா யாருமே அங்கே கடவுளை மகிமைப்படுத்தியிருக்க மாட்டாங்க. பழசில் கலக்கிட்டானுவாங்க. ஆனால் திராட்சரசம் இல்லை என்ற நிலைமையில் தண்ணியை மொண்டு ஊற்றி அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறி கூப்பிட்டு கேட்குறாங்க, அங்கே எப்படி இந்த திராட்சரசம் இவ்வளோ ருசியாக வந்துச்சு? உங்கள் வாழ்க்கையில் மதுரமாக உங்கள் காரியங்கள் மாறணுமா, மகிமையாக மாறணுமா, அது மகத்துவமாக இருக்கணுமா, அவர் டைமுக்கு வெயிட் பண்ணுங்கள். அதனால தான் இங்கே வாசிக்கலாம், எபிரேயர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இதை இன்னைக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்கள். காத்திருக்கும் பொழுது அவர் மகிமைப்படுவார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்தையும் நான் படிச்சிடறேன். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. பொறுமை. ஏன் டைம் இல்லை, அவர் டைம் அப்படின்னு சொல்லுங்கள். அவர் டைம் படி எல்லாம் நடக்கட்டும். அவர் நேரத்தில் எல்லாவற்றையும் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பார். ஆமேன். ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, எங்கள் அவசரங்களினாலே நாங்கள் சில காரியத்தை குறுக்கு வழியிலே வாங்க முயற்சிக்கிறோம். வேண்டாம், அப்படி நாங்கள் அவசரப்பட்டாலும் அதை தடுத்துருங்க. வேண்டாம்ப்பா, உங்கள் டைம் படி உங்கள் காரியங்களை நீங்கள் செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையில் அப்படி தான் நீங்கள் செய்கிறீங்க. நாங்கள் தான் உங்கள் சித்தத்தை மீறி அவசரப்பட்டு சில காரியத்தை செஞ்சு அவமானப்படுறோம். நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு விட்டு கொடுக்குறோம். என்னோடு ஜெபிக்கிற எல்லார் வாழ்க்கையிலையும் நீங்கள் செய்யுங்க. நீங்கள் தப்பே செய்ய மாட்டீங்க. நாங்கள் பல நேரங்கள் அவசரப்பட்டு பேசி, அவசரப்பட்டு நினச்சி, அவசரப்பட்டு கேட்டு, அவசரப்பட்டு முடிவெடுத்து நாங்கள் உங்கள் நாமம் தூஷிக்கப்படுறதுக்கு நாங்கள் காரணமாயிடுறோம். நீ செய்யும் விட்டு கொடுக்குறோம். தொடர்ந்து பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.